சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 35. எவ்வளவு படித்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே அங்கிள், எனக்கும் மனசு இருக்குத்தானே என்று பதிலுக்கு கேட்டாள் ஜோயல். அவளை யோசனையுடன் பார்த்த தர்மன், எல்லாம் சரிம்மா, ஆனால் யுவதியோட இந்த நிலைமைக்கு இவன்தான் காரணம், அது தெரியுமா? என் மகளை வெட்டினதே இவன்தான் தெரியுமா என்று கேட்க பட்டென்று நிமிர்ந்த ஜோயல், எனக்கு தெரியும் அங்கிள், ஆனால் முன்கோபத்தால் அதை செய்துட்டு அதன் பிறகு வீரன் விட்ட கண்ணீர் எனக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாரும் துடித்ததை விட அவருக்குத்தான் தன் தந்தைக்காக அதிகமாக துடித்தார். ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்வில் செத்து செத்து பிழைச்சார். அவர் பட்ட வேதனையை நான் பார்த்தேன் அங்கிள். அவர் தங்கச்சி மேலேயே வச்சிருந்த பாசம்தான் என்னை அவர் பக்கம் ஈர்த்தது. அந்த ஈர்ப்பு தான் காதலாக மாறியது. அவர் கொஞ்சம் முன்கோபிதான், என்னால் அவரை மாற்ற முடியும் அங்குள் என்றவள் இறுதியாக உடைந்து போய் அவரை நோக்கி கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்டு, தயவு செய்து என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருங்க அங்கிள், அவரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது என்று ஜோயல் குலுங்கியதும் அதுவரை யுவனின் பின்னால் நின்று ஜோயல் பேசுவதை தியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்த வீரன் வேகமாக வெளியே வந்து அவள் கையை ஆறுதலாக பிடித்து, அழாத ருத்ரா என்றான். ஜோயலின் வார்த்தைகள் தருமனை தலைகுனிய வைத்தது. பார்த்து 10 நாட்களில் இவன் சொல்லி தன் மகனின் குணத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. வீரன் முன்கோபிதான். அதை யுவனின் பிரச்சனையின் போதே பார்த்துவிட்டு அப்போதே அவனுக்கு புத்தி கூறியிருந்தால் இன்று இவள் வந்து அவரை நான் திருத்துகிறேன் என்று சொல்லுவாளா? ஆனாலும் இவ்வளவு படித்த ஒருத்தி தன் மகன் மீது காதல் கொண்டு கண்ணீர் விடுவது அவளுக்கு கர்வமாக இருந்தது. இவளால் தான் தன் மகன் வாழ்வு சிறக்கணும் என்று விதி போயிருக்கு என்று நினைத்தார். திரும்பி தன் மனைவியை பார்த்தார். மீனாவின் முகத்தில் எதை படித்தாரோ தெரியவில்லை. புன்னகையிடம் ஜோயலிடம் திரும்பினான். ஏமா, உனக்கு யாருமே சொந்தக்காரங்க இல்லையா என்று கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் சொந்தங்களற்ற அனாதை என்று தம்மை தட்டி கழித்து விடுவாரோ என்ற பயத்துடன், புதுக்கோட்டையில இருக்காங்க, ஆனால் யார் கூடவும் எந்த தொடர்பும் இல்லை என்றால் வேதனையுடன். தாடையை தேய்த்தபடி மகனை பார்த்தவர் அவன் முகத்தில் இருந்த வேதனையை எண்ணி உள்ளம் உருகினாலும் அதை வெளிக்கட்டாமல், இப்போ யார்கிட்ட போய் உன்னை முறையாக பொண்ணு கேட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிக்கு போகிறது என்றார். அவர் எதற்காக கேட்டார் என்று புரிந்ததும் தன் கையை பற்றியிருந்த வீரனையும் இழுத்து கொண்டு அங்கிள் என்று அவள் காலில் விழுந்தார். உடனே மீனா வந்த ஜோயலை தூக்கி தன்னோடு அணைத்து கொண்டு, இந்த ஆன்டி அங்கிள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா அத்தை மாமான்னு கூப்பிட கற்றுக்கோங்க என்று மாமியாராக தன் முதல் அறிவுரையை மருமகளுக்கு வழங்கினார். யுவனி யுவதியுடன் தர்மனிடம் வந்து, உங்களுக்கு முறையாக பொண்ணு வந்து கேட்கணும், அவ்வளோதானே? ஜோயலை நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எல்லா சீர்வரிசையோட முறையாக வந்து கேளுங்க. ஆனால் ஒன்று, இந்த முரட்டு பயலுக்கு பொண்ணு கொடுக்குறதா வேணாமான்னு நாங்கள் யோசிச்சு தான் பதில் சொல்லுவோம் என்று கித்தாக பேசியவன் மனைவியிடம் திரும்பி, என்னம்மா, நான் சொல்கிறது சரிதானே என்று அபிப்பிராயம் கேட்டான். ஆண்கள் தான் கூஜா என்ற வழக்கத்தை மாற்றி, ஆமாம் ஆமாம், ரொம்ப கரெக்டு, இவனுங்க எல்லாம் முரடனுங்க, நம்ம டாக்டரை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசனை பண்ணி தான் செய்யணும் என்று நீட்டி முழக்கினார். மீனா ரோசத்துடன் தன் மகளை பார்த்து, யாரடி முரட்டு பசங்கன்னு சொல்கிற? நீ என்ன பொண்ணு தர்றது? டேய் வீரா, மருமகளை கூட்டிக்கிட்டு போய் காரில் ஏறுடா என்று மகனுக்கு உத்தரவிட்டார். தர்மன் மருமகனை பார்த்து சிரித்து, மாப்பிள்ளை, என் மகன் சிங்கக்குட்டியா, பார்த்தியா, 10 நாளில் எவ்வளவு படித்து இவ்வளோ பெரிய உத்தியத்தில் இருக்கிறவளையே அவனுக்காக கதற வச்சுட்டான். எனக்கு அவன் வார்த்தை தான் போதும் என்று மகனின் 10 நாள் சாதனையை பற்றி பெருமை பேசியவர் வீரனின் திரும்பி, நீ என்னடா சொல்கிற? முறையாவது மண்ணாவது இப்போவே நம்ம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிடலாமா என்று சிரிப்புடன் கேட்க, தன் அப்பா வெகு நாள் கழித்து தன்னிடம் இயல்பாக பேசியதால் பூரித்த வீரன், இல்லைப்பா, நான் தங்கச்சி சொல்கிறது தான் கேட்பேன், இனிமேல் அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் செய்வேன் என்று உறுதியாக கூறினான். மகனின் வார்த்தையை கேட்டு பெற்றவர்கள் கண் கலங்கினார்கள். சடிரா மாப்பிள்ளை, சொல்கிறத மாதிரியே ஜோயல் அவங்க வீட்டிலேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முறையாகவே போய் அவங்க வீட்டு பொண்ணை கேட்கலாம் என்று தர்மன் சொல்லி முடித்தார். யுவதி ஜோயலின் கைகளை பற்றி கொண்டு, வாங்க நீ போகலாம் என்றதும் எல்லாரும் ஊருக்கு கிளம்பினார்கள். ஹாஸ்பிட்டலில் நீண்ட லீவு எழுதி கொடுத்துவிட்டு அவர்களுடன் கிளம்பினாள் யுவதியின் அண்ணி. ஜோயலின் வீட்டருகே காரை நிறுத்தி அவளுக்கு தேவையானவற்றை எடுப்பதற்காக ஜோயல் வீரன் இருவரும் அவசரமாக உள்ளே போனார்கள். உள்ளே நுழைந்ததும் சந்தோஷ மிகுதியில் அவனை கட்டி கொண்டு உதட்டை கவ்வினாள் ஜோயல். வீரன் அவள் இடுப்பை பற்றி தன் உயரத்துக்கு உயர்த்தி கொண்டு பதிலுக்கு அவசரமாக அவள் இதழ்களை முத்தமிட்டான். வெளியே எல்லாரும் காரில் காத்திருப்பதை உணர்ந்து பிரிந்த இருவரும் வேண்டியவர்களை எடுத்துக்கொண்டு வந்து காரில் ஏறினார்கள். இவனுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்த வீரனை பார்த்து, வீரண்ணா, உன் உதட்டில் என்னமோ ஒட்டியிருக்கு பாரு என்று யுவதி குறும்புடன் கூற, அவன் திகைப்புடன் வாயை துடைத்து கொண்டு, பிறகு தங்கை குறும்பு செய்கிறாள் என்று புரிந்து வேணாமா என்பது போல் கையெடுத்து கும்பிட்டான். ஏய் பாவண்டி, அழுத போறான் என்று மனைவியை ரகசியமாக அடக்கினான் இவன்.
கொஞ்ச நேரத்தில் யுவதி அவனை சீண்டி, மாமா எனக்கும் அதே மாதிரி வேணும் இப்பவே என்று அவன் காதருகில் கேட்க, அப்பம்மா இருக்காங்க, வீட்டுக்கு போய் நிறைய தாரேன், இப்போ சைலண்டா வாடி என்று மனைவியின் கையை பிடித்து ரகசியமாக கூறினான். இந்த 10 நாளில் அந்த மருத்துவமனையை காதலர்களின் சுற்றுத்தலம் போல் மாற்றிவிட்டு பெருமையோடு யுவதி தனது ஊருக்கு போனாள். சும்மா கிடந்த இடங்களையெல்லாம் சுற்றுலா தலமாக மாற்றிவிட்டு உன் காலடி தடங்கள் பட்டதால் சின்னமனூரில் தர்மனின் ஆலையில் வெளியே இருந்த பிரமாண்டமான காலி இடத்தில் மிகப்பெரிய கல்யாண பந்தல் போடப்பட்டிருக்க, கிழக்கு மூலையாக போடப்பட்டிருந்த மேடையில் தேவன் அக்னிக்கு முன்பு அமர்ந்திருந்தான். அவன் அருகே செல்வி, மணப்பெண் அலங்காரத்தில் செல்வி இத்தனை அழகா என்று வாய் பிளந்து வேடிக்கை பார்க்கவே வந்தது போல் ஊர் மக்கள் மணமேடையை பார்த்து கொண்டு இருந்தனர். தர்மனும் மீனாவும் மேடையில் நின்று கொண்டு ஐயர் கேட்ட பொருட்களை எடுத்துக் கொடுப்பதும், பிறகு கூட்டத்தில் இருக்கும் தெரிந்தவர்களை புன்னகையிடம் பார்ப்பதும் என கல்யாண வீட்டுக்காரர்கள் போல் பந்தாவாக இருந்தார்கள். பஞ்சவர்ணம் சொந்தக்காரர்களை தேடி தேடி நலம் விசாரித்து கொண்டிருந்தார். சிவாவின் கணவன் பந்தி பரிமாறும் இடத்திலிருந்து பொறுப்பாக பார்த்து கொள்ள அவனிடம் ஓடி வந்த சிவா, இறைச்சலால் எதுவும் கேட்காது என்று அவன் காதில் ஏதோ சொல்ல, உடனே சமையல் செய்யும் இடத்திற்கு போய் ஒரு கப்பில் சூடான பாலை எடுத்து வந்து கொடுத்தான். அதை வாங்கி கொண்டு சிவாத்மாக பரபரப்புடன் மறுபடியும் வெளியே போனான். யுவன் தேங்காய் பைகள் அடங்கிய மூட்டையை ஆட்கள் வைத்து தூக்கிச் சென்று பந்தலில் வாசலில் வைத்தான். அங்கே மூத்த மகனாய் தன் மனைவி ருத்ராவுடன் வந்தவர்களை வரவேற்று கொண்டிருந்த வீரன் மாமனை பார்த்து, மாமா யுவதி எங்கே மாமா என்று கேட்க, அதான் அங்கே பாரடா மாப்பிளை என்று இவன் காட்டிய திசையில் யுவதி தனது பெரிய வயிற்றை தூக்கி கொண்டு இளம் பச்சை நிற பட்டு புடவையில் காதில் கழுத்தில் எல்லாம் வைரங்கள் ஜொலிக்க, கை நிறைய அடுக்கப்பட்ட கண்ணாடி வளையல்களுடன் கால் சலங்கை சத்தமிட நடந்து கொண்டிருங்க, சிவாத்மக கையில் பால் டம்ளருடன் அவள் பின்னால் போய் குடிக்க சொல்லி கெஞ்சி கொண்டிருந்தாள். தேவனின் கல்யாண தேதி மறுநாள் வேறு நல்ல நாள் இல்லாததால் யுவதியின் வளைகாப்பு முடிந்த மறாவது வாரமே வைத்து விட்டார்கள். யாருக்கும் இதில் சம்பந்தமில்லை என்றாலும் யுவனும் யுவதியும் தான் வற்புறுத்தி இந்த தேதியை வைத்தார்கள். இன்றே நாளையோ எனும் பயமுறுத்தும் வயிற்றுடன் இருக்கும் யுவதியின் மீதே அனைவரும் கவனமாக இருந்தது. நீ ஏண்டி என் கூட வந்து நிற்கிற, அங்கே போய் யுவதியை பார்த்துக்க ருத்ரா என்று வீரன் கோபமாய் கூற, ஐயோ இவ்வளோ நேரமாக அங்கே தான் இருந்தாங்க, நீங்கள் தனியாக நின்று எல்லாரையும் வரவேற்கீங்கன்னு யுவதி தான் உங்கள் கூட வந்து நிற்க சொல்லிச்சு என்று வருத்தமாக ருத்ரா சொன்னதும் வீரன் முகம் சற்று இறுகியது. இல்லை ருத்ரா, யுவதி கொஞ்சம் கூட வழி தாங்க மாட்டாய், எனக்கு அதை நினைச்சாலே பயமாக இருக்கு, அதான் நீ கூடவே இருக்கணும்னு சொல்கிறேன் என்று கவலையுடன் கூறினான். ஏங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவ தான் வலிச்சு பெற்றுக்கணும், அதோட யுவதியும் வழியை தாங்கணுங்க, நாமளே சுத்திருந்து பயமுறுத்தக்கூடாது என்று கணவனுக்கு நிஜசத்தனை சொன்னான். நான் இங்கே இருந்தாலும் என் பார்வை யுவதியை விட்டு நகராதுங்க, நீங்கள் பயப்படாதீங்க என்றாள். அதன் பின் வந்தவர்களை இருவரும் இன்முகத்துடன் வரவேற்க, அதில் ஒரு உறவுக்கார பெண்மணி ஜோயலை நெருங்கி அவள் கைகளை பற்றி, என்னம்மா உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமாகி 6-7 மாசமாகுதே, இன்னும் எதுவும் உண்டாகலை அம்மா என்று அன்புடன் விசாரிக்க, திரும்பி கணவனை பார்த்து வெக்கமாய் சிரித்த ஜோயல், இல்லைங்க பெரியம்மா, எங்கள் வீட்டு பொண்ணு இப்படி இருக்கும்போது அவளை கவனிச்சுக்க ஆள் வேணும்ல, அதனால யுவதிக்கு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நான் அம்மா அப்பா ஆகலாம்னு இருக்கோம் என்றாள். நீ சொல்கிறதும் சரிதான் தாயி, இந்த காலத்தில் நாத்தனார் மேலே இவ்வளவு அன்பா யார் இருக்காங்க என்று விட்டு போனார் அந்த பெண்மணி. தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.